அஜித்குமார் மரண வழக்கில் மானாமதுரை டிஎஸ்பி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். 5 காவலர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது டிஎஸ்பி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். மடப்புறத்தில் இளைஞர் அஜித் மரண வழக்கில் மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கணேசன் வழங்க கேட்கலாம். கணேசன், இது தொடர்பான முழு விவரம். சிவகங்கை மாவட்டம் திருப்பூரம் அருகே மடப்புறத்தில் விசாரணை கைதி அஜித்குமார் உயிரிழந்த வழக்கில் போலீசார் குற்றப்பிரிவு போலீசார் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் என்பவரும் தற்போது தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கு காரணமாக கூறப்படுவது கடந்த ஜூன் 27ஆம் தேதி திருமங்கலத்தை சேர்ந்த பக்தர் சுவாமி என்பவரின் காரில் இருந்த நகை காணாமல் போன சம்பவம் குறித்து தனிப்படை போலீசார் விசாரிக்க மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் தான் உத்தரவிட்டுள்ளார். மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் உத்தரவின் பேரில் தான் மறுநாள் காலை குற்றப்பிரிவு போலீசார் அந்த வழக்கை கையில் எடுத்துள்ளனர். 27ஆம் தேதி மாலை வரை மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமாரிடம் போலீசார் எந்த விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை. 28ஆம் தேதி காலையில் தான் மானாமதுரை உட்கோட்ட குற்றப்பிரிவு போலீசார் 5 பேர் அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். காவல் நிலையத்தில் இருக்கும் வரை அஜித்குமார் மீது எந்த ஒரு தாக்குதலும் ஒரு விசாரணையும் நடத்தப்படவே இல்லை. தனிப்படை போலீசார் வேனில் அழைத்து செல்லும் போதுதான் விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் கார் பார்க்கிங் செய்யப்பட்டுள்ளனர். கோயில் வசூல் உள்ளிட்ட இடங்களை தனிப்படை போலீசார் அழைத்து சென்று அவரது காவலாளி அஜித்குமாரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் கோயில் பின்புறமும் உள்ள இடத்தில் வைத்திலும் போலீசார் தாக்கியுள்ளனர். இதனாலேயே அஜித்குமார் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மானாமதுரை டிஎஸ்பி முறையாக விசாரணை நடத்தவில்லை என்றும் நேரில் விசாரணை நடத்தவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனாலேயே மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரத்தை தற்காலிக பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.